ஊருக்கு போயிட்டு வர சுகமே நானே சுகம் தான். நான் ஊரே ஒரு மாதிரி வித்தியாசமாக மழை பெய்யுது. ரொம்ப நாள் ஆச்சு நான் வேறு ஊருக்கு வந்து. சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல நான் பைக் வர வச்சுக்கிறேன். பைக்கோ காரோ எதனால நம்ம போய் தான் ஆகணும். பைக் வரல செங்கிமிங்க பேசுகிறாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம இந்தியன் பைக்லன்னா நான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வேறு ஊருக்கு வந்தோம்னா நம்ம ஊருக்கு வந்துருக்கோம். ஒரே மழை மேகமாக இருக்குது. யாரும் வந்துட்டுருக்காங்க எவனே தெரியல. ஆமாங்க எவனே தெரில. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் நியூஸை பார்க்கணும். நம்ம வேறு இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் நியூஸை பார்த்துக்கணும். சரி என்னடா அது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. யாருறாங்க இவங்களாம்? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கைஸ். நீங்கள் அப்படி யாரோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்டில் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பண்ணுங்களேன் யாருன்ட்டு. எனக்கு என்னமோ லைட்டாக ஒரு மாதிரி ஜெர்க்காகுது கைஸ். ஏன்னா நான் ஊரை விட்டே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம ஜெட் பேக்கில் வீட்டுக்கு போயிருக்கோம். ஓகே நம்ம ஃப்ராங்க்லின் வீடு அப்படியே கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது கைஸ். ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. எப்படியோ அந்த ஸ்விம்மிங் பூலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ராங்க்லின் வீடு இங்கே தான் இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் நியூஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இறங்கி நியூஸை பார்ப்போம். சரி ஃப்ராங்க்லின் முதல்ல வீட்டில் போய் டிவி ஆன் பண்ணுறாங்க. அனுபா வந்து லாஸ் ஆண்டர்ஸிட்டியில் சாம்பி தாக்கியது. பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளே இருக்கும் என்று அரசாங்கம் அறிவிப்பு. இப்போதைக்கு ஒம்பே மொட்டை ராஜேந்திரே. இதை நன்றி வணக்கம். இப்படியெல்லாம் இருக்கா டே என்னடா? சரி எப்படியா அந்த ஜாம்பியை நம்ம வந்து ப்ரோக் அடிச்சிடலாம். அது பார்த்து வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் தான் நான் ஜாம்பியை வந்து அடிக்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். பாய் கைஸ், நம்ம பார்த்து